பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டே 5 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது லாஸ்ட் பார்ட் தான். இதில் நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா குறித்த விலை மற்றும் தள்ளுபடி. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதே ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஈஸியான ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ஒரு அமௌண்ட்டை கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை ரூபாய் 200க்கு வாங்கினார். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், 100லேருந்து அந்த 20 மைனஸ் பண்ணி 80% தான் அந்த அமௌண்ட்டுங்கிற நோட் பண்ணுவோம். ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்ததோ அதுதான் அவரோட சேமிப்பு. அதானே இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த 10%ஓட அமௌண்ட் தான் நம்மளோட சேவிங்ஸு. ஓகே, அது அந்த கான்செப்ட் தான். அப்போ 20% தள்ளுபடியுடன் 25 சேமித்தார்னா இந்த 25 ரூபா அப்படிங்கிறது தான் அந்த 20%. வேலை முடிஞ்சா 20% தள்ளுபடி தான் அது அவர் சேமித்த 25 ரூபா. இதுலேருந்து அவங்க அசல் விலை கேட்குறாங்க 100 ரூபா. 100% தான் அசல் விலை. சிம்பிளாக இப்போ நம்மளுக்கு வேணால் ஆன்சர் வந்துடுமா? ஒரு 20 20 5 20 100 5 × 25 5 × 25 125. அப்போது அந்த ரெயின்கோட்டோட விலை என்ன? 125 ரூபா. கான்செப்ட் ஒன்று புரியுதுங்களா? ஸோ சேம் ட்ரிக்கு தான். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பார்ட் என்ன, அந்த 20% தள்ளுபடியோட அவர் அந்த 25 ரூபா சேமித்தார்னா தள்ளுபடியும் அந்த சேமித்த அமௌண்ட்டு ஈக்குவல். அதை தான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தள்ளுபடியோட சதவீதம் கேட்குறாங்க. ஓகே, தள்ளுபடியோட சதவீதம். ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தள்ளுபடி சதவீதம்னு கேட்டாங்கன்னா தள்ளுபடியோட அமௌண்ட் என்ன டிவைடட் பை அந்த குறித்த விலை, மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லுவோம்ல, இன்ட்டு 100. இதைத்தான் நம்ம சால்வ் பண்ணோம், அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு தள்ளுபடியோட அமௌண்ட் என்ன? 1500 ரூபாய்க்கு வாங்கினதில், அதாவது குறிப்பிட்டதில் 1350 ரூபாய்க்கு தான் விற்றாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 150 டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 150 டிஸ்கவுண்ட்டு டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 1500. இப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 1500ல் 150ங்கிற எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்டு 100ன்னு போட்டு இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 5 இங்கே 10 5 150 10% தான் அதற்கான ஆன்சர். ஓகே, அப்போ தள்ளுபடிக்கான அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு நோட் பண்ணிட்டாவே போதும். தள்ளுபடி பர்சன்டேஜை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் இந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி. இங்கேயும் நம்ம தவறாக புரிஞ்சக்கூடாதுங்கிறத ஆல்ரெடி நான் டே 4லேயே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 5% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தத்துக்கு 25% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கே என்னென்னா இங்கேயும் டிஸ்கவுண்ட்னா மைனஸ் நம்ம நோட் பண்ணோம், அதே போல் இங்கேயும் டிஸ்கவுண்ட்னா மைனஸ் நோட் பண்ணோம். அப்போ ரெண்டுமே மைனஸ்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் ஃபார்முலா? -x -y. இந்த இடத்துல ப்ளஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னு மாறும்? ப்ளஸ்ன்னு மாறும். xy டிவைட் பை 100. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, 2 டிஸ்கவுண்ட்டோ 2 நஷ்டம் இந்த மாதிரி நோட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சு எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போ பாருங்கள், -20 ஒரு வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கலாம், இன்னொரு வேல்யூ ஒய்னு வச்சுக்கலாம். அடுத்து -5, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 20 × 5 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இங்கே என்ன 20ம் 5ம் -25ன்னு வருமா? ஆனால் இங்கே இடத்துல ப்ளஸ் வரப்போகுது. எப்படி? ஒரு 20 20 5 20 100. இப்போ இந்த 5 இந்த 5மே கேன்சல் ஆயிரும். அப்போ 1ன்னு வருமா? இந்த இடத்துல 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போது -25ல் ப்ளஸ் 1னா -24 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ 24% தான் அங்கே மொத்தத்துக்கு டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆரம்பத்தில் நம்ம என்ன கெஸ் பண்ணோம்? 25 இருக்குன்னு கெஸ் பண்ணோம், ஆனால் கிடையாது, 24% தான். புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. ஸோ இங்கே தள்ளுபடி சதவீதங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாலும் தள்ளுபடியோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காரு? 1060 901 வந்துட்டார்னா இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு? 10ல் 1 வந்துச்சுன்னா 9, இங்கே 5 தான் இருக்கும், 5னா அப்படியே வந்துடும். அடுத்தது இங்கே 1 159 அவர் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, டிவைடட் பை எவ்வளோ விலையிலேருந்து அதான் நீங்கள் கவனிக்கணும். இதில் இருந்து 1060 அதான் இங்கே நோட் பண்ணணும். அப்போது 159 டிவைடட் பை 1060 இன்ட்டு 100 இதெல்லாம் வந்து அந்த ஃபார்முலாவுக்குரியது. ஓகேங்களா, ரைட். இப்போ இது சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி வந்து 106 159 இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ இங்கே இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாவே 1590 வந்துடும். 106 இருக்கும். வேறு எந்த நம்பரால் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம்? 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 53 வரும். இங்கே 7 2 14 பேலன்ஸ் 1 19 அப்படின்னா 9 18 பேலன்ஸ் 1 5 795. இப்போ 53ல் 79ல் ஒரே ஒரு 53 இருக்குது. பேலன்ஸ் என்ன வரும்? 79ல் 53 போனால் பேலன்ஸ் இங்கே 6, இங்கே 2 26 265 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 53 இன்ட்டு 5 அப்படின்னு பாருங்கள். 53 இன்ட்டு 5 3 5 5 பேலன்ஸ் 1 5 25 1 26 வருதா? 5 டைம்ஸ் வருதா? அப்போ 15%. இது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா நம்பர் அந்த மாதிரி இருக்குது, நம்ம அதுக்கு ஏற்றாப்படி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் குயிக்காக கிடச்சிரும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது, இந்த அமௌண்ட்டுக்கு தான் விற்றுருக்காங்க. ஆனால் இந்த விற்றது வந்து என்ன? 5% தள்ளுபடியில் விற்றுருக்காங்க. அப்போது ஆரம்பத்தில் 100% இருந்திருக்கும், அதில் ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தத்துக்கு என்ன? 100லேருந்து 5 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம்னா 95%ஓட வேல்யூ தான் இந்த 5225. இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? குறித்த விலை அப்படின்னாவே நம்ம டேரெக்டாக அந்த 100%ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 100% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போது 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஓரஞ்சு 5 பேலன்ஸ் 4னா 9 அப்படின்னு வரும். இங்கேயும் ஓரஞ்சு 5, இங்கே 0 சேர்த்துக்கணும். 0 சேர்த்து தான் 22 எடுத்தோம்னா 4 5 20 பேலன்ஸ் 2 25னா 5 25. ஓகேங்களா, இப்போ 19ஐயும் 104ஐயும் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். 19 இன்ட்டு 5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 95ன்னு வருமா? இதே இது 6ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6ன்னு எடுத்தோம்னா 60 + 54 60 + 54 114ன்னு போயிடுது. அப்போது நம்ம 6 டைம்ஸ் எடுக்க முடியாது, 5 டைம்ஸ் மட்டும்தான். அப்போது 5 டைம்ஸுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 104ல் 95 போணுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 14ல் 5 போணுச்சுன்னா பேலன்ஸு 9. ஓகேங்களா, ஸோ அப்போ 9, இங்கே ஒரு 5 லாஸ்ட்டில் இங்கே ஒரு 5 இருக்கா, 95ன்னு இருக்கா. அப்போ மறுபடியும் என்ன ஆகும்? 5 டைம்ஸ் தான் வரும். இப்போ 55 × 100 55 × 100 என்ன? 5500. இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ சிம்ப்ளை பண்ணுறது நம்ம சைட் பை சைடாக ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிக்கணும். ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை 450, அப்பொருளின் குறித்த விலையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருப்போம்னா அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 100 மைனஸ் அந்த தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை 100 + லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு டே நல்லா கவனித்தவங்களுக்கு இது நல்லா தெளிவாக தெரியும். ஓகேங்களா, இப்போ இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
ஒன்று தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்காங்க, லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க, உண்மை விலைனா என்ன அடக்க விலை, அது காஸ்ட் ப்ரைஸுங்கிறதே கொடுத்துருக்காங்க, குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அடக்க விலை 450 ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி, அப்போ தள்ளுபடியே 100லேருந்து மைனஸ் பண்ணிடணுமா, 90ன்னு வருமா, டிவைடட் பை 100 ப்ளஸ் லாபம், லாபம் வந்துட்டு 20ன்னா அப்போ 120ன்னு வரும், இன்ட்டு இந்த மார்க் ப்ரைஸ் குறித்த விலை தான் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம அப்படியே எக்ஸ்னே வச்சுக்கலாம். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், இந்த ஜீரோவையும் இந்த சைடு இருக்க மல்டிபிள் இருக்க ஜீரோவும் கேன்சல், 9 50 45. இப்போ நம்ம குறித்த விலை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை 2 மல்டிபிள் பண்ணணும், குறித்த விலை கண்டுபிடிக்கிறதுக்கு 120ஐயும் 5ஐ மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 600 அப்படிங்கிற கிடைக்குமா, 5 × 12 60, அப்போ 600. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இதவே நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதவே வந்து ஒரு ஃபார்முலாவாக கொடுப்பாங்க. எப்படி ஃபார்முலாவாக கொடுப்பாங்கன்னா, மார்க் ப்ரைஸை இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் பார்ட் எல்லாமே ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போவாங்க. அது என்னங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை தான் இந்த மார்க் ப்ரைஸை இப்படியே வச்சிடறோம். ரிமைனிங் பார்ட் இந்த டேம் அப்படியே இந்த சைடு போகும்போது எப்படி மாறும், இந்த அடக்க விலையோட. ஸோ இங்கே அதாவது 100 ப்ளஸ் லாப சதவீதம் டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு அடக்க விலைன்னு மாறும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நோட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரே ஃபார்முலா வச்சு கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணாலும் நீங்கள் ஒரு மாற்றம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அது மூலயமா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தது தான். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, இது நல்லா கவனிக்கணும். போன கணக்குக்கும் இந்த கணக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. தொடர் தள்ளுபடிகள் முறையே 15% மற்றும் 25% என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, போன கணக்கில் 2% 2 டிஸ்கவுண்ட்டோ அல்லது லாபமோ நஷ்டமோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இயந்திரம் 15,000க்கு விற்கப்பட்டது, அங்கே வந்து அடக்க விலை கொடுத்துருப்பாங்க, இங்கே விற்கப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து இத்தனை சதவீத வட்டி, முதல் வருஷத்துக்கு இத்தனை சதவீத வட்டி, 2ஆவது வருஷத்துக்கு இத்தனை வெவ்வேறு வட்டி அப்படிங்கிற ஒரு அங்கே மெத்தடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடில் இங்கே சால்வ் பண்ணலாம். சார் எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, குறித்த விலைனா ஸ்டார்டிங். ஓகே, ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்னு வச்சுக்குவோம். ரைட், இப்போ எக்ஸ்னு வச்சிடறோம். ஓகே, குறித்த விலை தான் எக்ஸ்னு வச்சிடறோம். மொதல் டைம் வந்துட்டு என்ன, 15% வந்து தள்ளுபடி தானே, அப்போ 100லேருந்து 15 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன வரும், 85ன்னு வருமா, 85 டிவைடட் பை 100. ஏன்னா எப்பவுமே டிவைடில் 100 போட்டுருணும். இன்ட்டு 2ஆவது என்ன 25%. அப்போது 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 25 75ன்னு வரும். 75/100. இப்போலாம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கு. மொதல் டைம் 15%, 2ஆவது டைம் 25% டிஸ்கவுண்ட் பண்ணது போக விற்றது 15,000. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா விற்ற விலை அப்படிங்கிறது வரும். இங்கே வந்துட்டு குறித்த விலை அப்படின்னு வரும். புரிஞ்சுங்களா நான் சொன்ன ஃபார்மெட்டு? ஸோ அழகாக நீங்கள் இதே இதை தான் வந்து நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இங்கே அதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுவோம் அந்தளவுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எக்ஸ் இன்ட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு 25ஆல் சிம்பிளை பண்ணோம்னா இங்கே 3 அப்படின்னு வரும், இங்கே 4 அப்படின்னு வரும். இங்கே 5ஆல் சிம்பிளை பண்ணால் 1 7ன்னு வருமா, அடுத்து இங்கே 20 அப்படின்னு வரும். இப்போது அடுத்து இங்கே 3 இருக்கா, 1 3 3, இங்கே 3 15, அப்போ 5000 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. இனி நம்ம என்னென்னா மல்டிபிள் பண்ணுறது தான். இப்போ நம்ம எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறதா, எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சிடறோம். ரிமைனிங் பார்ட்லாம் அந்த சைடு 5000 இருக்குது. இங்கே டிவைடில் இருக்க 20 4 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மல்டிபிளாக மாறும். டிவைடட் பை கீழே இந்த 17 அப்படிங்கிறது இந்த சைடு போகும்போது கீழே மாறிடும் டிவைடில். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 2 100 100 இன்ட்டு 4 400ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 400ஓட சேர்த்து இந்த 3 ஜீரோவை சேர்த்துங்க. அப்போது இங்கே 400ஓட சேர்த்து இந்த 3 ஜீரோ, அப்போ மொத்தத்துக்கு 4 லட்சமா, டிவைடட் பை 17. ஆக்சுவலாக ஆப்ஷன் தவறாக இருக்குது. இங்கே இந்த டேட்டாவுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் கிடையாது. நான் இதை சிம்பிளை பண்ணி வர ஆன்சர் தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போது 40ல் எத்தனை இருக்குது, 40ல் பார்த்தோம் அப்படின்னா
51 பேர், அப்போ 2 டைம்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் என்ன? 2 டைம்ஸ் இருந்தோம்னா 34. ஓகே, அப்போ 40ல் 34 போனுச்சுன்னா பேலன்ஸ் 6, 60ன்னு இருக்கா? ஓகே, ஸோ 60ன்னு வரும். 60ல் எத்தனை 17 இருக்குது? இதை நான் வந்து 5 டைம்ஸ் நான் நோட் பண்ணேன். 5 டைம்ஸ் கிடையாது, 3 டைம்ஸ் நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 51ன்னு கிடைக்கும். ஓகே, 30 இது 21 51ன்னு கிடைக்கும். அப்போ இது 3 டைம்ஸு. அடுத்து 51ல் 60ல் 51 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9, 9ஓட ஒரு 0 சேர்த்துக்கணும். 90, 90ல் எத்தனை 17 இருக்குது? 17 இருக்குது அப்படின்னா 6 டைம்ஸ்னால் கூட போயிடும், 5 டைம்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 டைம்ஸ்னு பார்த்தோம்னா 5, 17 × 5 50, இது ஒரு 35, 85. பேலன்ஸ் என்ன? 5. இன்னொரு ஒரு 0 சேர்த்துக்கணுமா? இன்னொரு 50ல் எத்தனை இருக்குது? அகைன் 2 டைம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது 34ன்னு வரும். மீதி 50ல் 34 போனுச்சுன்னா பேலன்ஸ் 16. அப்போ 160. 160ல் எத்தனை 17 இருக்குது? 10 டைம் பார்த்தோன்னா 170 அப்படின்னு போகும். அப்போ 9 டைம் இருக்கும். அப்போது இங்கே இந்த 23,529 இந்த அமௌண்ட்டுங்கிறதா இருக்கும். பாயிண்டில் வந்ததுன்னா வந்தது தான். ஓகே, ஸோ புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன் தவறாக இருக்குது, கொடுத்துருக்க டேட்டா வேறு. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 23,529 இந்த அமௌண்ட்டுங்கிறது தான் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் தான் நீங்கள் பெரிய நம்பராக வருதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. ஈஸியான நம்பர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் வந்தால் விட்டுறது. அதுவே வந்து உங்களுக்கு எக்ஸாம் காலில் பெரிய ட்ராபேக் ஆயிரும். உங்களுக்கு மைண்டு வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிரும். நம்ம இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன அது நிறையா ஒர்க் வர மாதிரி வந்துருச்சு, டைம் போகுதே, இல்லை மிஸ்டேக் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அந்த இடத்துல வந்துடும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தப்பானாலும் பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம்பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 1875ங்கிறது எத்தனை %? 25% விலை உயர்வுக்கு பின். அப்போது 100லேருந்து இதை நீங்கள் ஆட் பண்ணணும். 125% வேல்யூ தான் இந்த 1875. இதிலேருந்து அவங்க அசல் விலைன்னா 100%. 100% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா இதில் கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதோட முடிஞ்சிடும். குறித்த விலை ரூபாய் 840 உடைய ஒரு பொருள் 714 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதன் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுவும் சிம்பிளானதான் பாருங்கள். இங்கே 840லேருந்து 714 ரூபாய்க்கு மட்டும் விற்றுருக்காங்க அப்படின்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? இங்கே 6 வரும், இங்கே 3லேருந்து 1 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2, 126 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தள்ளுபடி சதவீதம் தானே கேட்குறாங்க. அப்போ 126 டிவைடட் பை எவ்வளோ அமௌண்ட்லேருந்து? 840லேருந்து இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணணும். இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்தது 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 8ல் ஒரு 6 இருக்குது, பேலன்ஸ் 2, 24னா 24. இங்கே என்ன வரும்? 21ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து 7ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 5ன்னு வரும். 3 × 5 15% தான் டிஸ்கவுண்ட்டு. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம டோட்டலாக 5 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா மெத்தடுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் இந்த 1 வீக் பார்த்தோடு இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்லையும் ஆல்ரெடி இருக்க டாபிக்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.